இந்த தைப்பூசங்கிறது வெளிச்சம் வரக்கூடிய மாதத்துல பகல்ல முதல் பௌர்ணமி. அதுக்கு தான் இங்க. இந்த இரவு பொழுதிலேயே நம்மளோட இப்ப கடவுள் வந்து தூங்கிட்டாரு. இப்ப நான் என்னை காப்பாத்தணும். என்னை யார் காப்பாத்தணும்? என் முன்னோர்கள் தான் காப்பாத்துவாங்க. எதுக்காக இந்த முன்னோர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள மனிதர்களை காப்பாற்றுவதற்காக அவங்களுடைய முன்னோர்கள் வந்தாங்க. நான் வந்து திருப்பூர்ல செட்டில் ஆயிட்டேன். எங்க அம்மா ஈரோட்ல இருக்காங்க. நான் திருப்பூர்ல இருந்து வந்து எங்க அம்மாவ பார்த்துட்டு, திரும்ப நான் கிளம்புறப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "நீ திருப்பூர் ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு." இடைப்பட்ட தூரம் 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல எனக்கு மீண்டும் என்கிட்ட இருந்து எங்க அம்மாவுக்கு ஃபோன் வரலன்னா, எங்க அம்மா ஃபோன் அடிப்பாங்க. "ஏன் இன்னும் வரல?" "இல்ல மழை பெஞ்சுச்சு. ஒரு ஓரமா நிக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருவேன். போயிட்டு ஃபோன் பண்ணு." அப்படிம்பாங்க. இத தான் நாம செலிப்ரேட் பண்றோம். அங்க நாங்க பொறப்பட்டோம். பித்ருலோகத்துல இருந்து பொறப்பட்டோம். அத செலிப்ரேட் பண்றோம் ஆடி அமாவாசை. பூமிக்கு வந்தோம். வந்து திரும்ப பொறப்பட்டு நாங்க பித்ருலோகத்துக்கே போனோம். தை அமாவாசை. ஆனா இங்க ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆவுது. என்னன்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி 3வது அமாவாசைக்கு நான் இங்க வந்துட்டேன். அப்ப இங்கிருந்து கிளம்பி இருந்தனாலோ, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைக்கு நாங்க ரீச் ஆயிருக்கணும். ஆனா நான் ரீச் ஆவல. மார்கழி, தை 5வது அமாவாசைக்கு தான் மீண்டும் நான் அங்க போய் ரீச் ஆகுறேன். எதுக்கு எனக்கு இந்த 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஆச்சு? ஏன் வர்றதுக்கு எனக்கு 3 அமாவாசை, போறதுக்கு 5 அமாவாசை. ஒரே டிஸ்டன்ஸ் தானே. இங்கிருந்து வந்தா அங்கேயே தானே திரும்ப போக போறேன். அப்புறம் ஏன் இந்த 60 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு சின்ன அறிவியல் தத்துவம் என்னன்னா, இந்த பித்ருலோகம்ங்கிறது தேவலோகத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. தேவர்களுடைய முகத்தை இந்த பித்ருக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால, அவங்க கிட்ட இருந்து ஒளி இவங்க வாங்கி, வாங்கி, வாங்கி இவங்க கிட்டத்தட்ட தேவர்கள் மாரியே இருப்பாங்க நம்ம பித்ருக்கள். மாறிட்டாங்க. அந்த லைட்டோட ஸ்பீடு, அந்த லைட்டோட பிரைட்னஸ் இது எல்லாமே கடவுளுக்கு ஒப்புமையா இருக்கும். அந்த தேஜஸ் இருக்கும் சொல்லுங்க. இருக்கும். அத இவங்க இந்த இருள்ல டிராவல் பண்றப்ப, இவங்க வரும்போது ஃபுல் எனர்ஜில இருந்து வந்து சீக்கிரமா வந்துட்டாங்க. ஆனா இங்க பூமிக்கு ரீச் ஆன உடனேயுமே, இந்த பூமியில இருக்கக்கூடிய இருள் இவங்கள ஆட்கொண்டுரும். அதனால இவங்களுடைய பிரைட்னஸ், இவங்களுடைய ஸ்பீட் இது எல்லாமே கம்மியாயிரும். ரிட்டர்ன் நாம குடுத்த திதி தர்ப்பணத்துல இருக்கிற எனர்ஜிய கிரகிச்சுட்டு தான் இவங்க டிராவல் பண்றாங்க. இதனுடைய எனர்ஜிய கிரகிச்சுட்டு இவங்க போறங்காட்டி, இவங்களுக்கு இப்ப ஸ்பீடு பத்தல. இவங்க 2 மாசம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. இப்போ போய் அங்க பித்ருலோகத்துல சேர்றாங்க. தை தை அமாவாசைக்கு இவங்க பித்ருலோகத்த அடைஞ்சிருவாங்க. ஆனா, தை பூசத்துல தான் இவங்க எல்லாருமே மீண்டும் ஜோதி நிலைக்கு மாறுவாங்க.